கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்ணீர் மல்க பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரேமா, எங்களது வீடு மழை நேரங்களில் ஒழுகும் என்றும், மழை நேரங்களில் அப்பா அம்மா எப்படி வீட்டில் தங்கியிருப்பார்கள் என எண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று கண்ணீர் மல்க பேசினார். கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது அம்மா அப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். மாணவி கண்ணீர் மல்க பேசிய 24 மணி நேரத்திற்குள் வீடு ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று கூறியுள்ளார். எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி தங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து மாணவி மகிழ்ச்சியடைந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் வீடு ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு மாணவி பிரேமா நன்றி தெரிவித்துள்ளார். சிஎம் சார் எங்களுக்கு வீடு, அந்த கலைஞர் கனவு திட்டம், அது மூலமாக எங்களுக்கு ஒரு வீடு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இது எல்லாமே முதல்வர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் முதல்வன் ஸ்கீமும் அவங்களால தான் கிடச்சிது. ஸோ இப்போ வீடு அப்படிங்கிற ஒரு கனவை ஃபுல்ஃபில் ஆக போகிறதும் அதுக்கு ஒரு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.